ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உனக்கான தவம் முடிவடைந்து விட்டது. நான் எனது கண்களை உனக்காக திறந்து பார்க்கப் போகின்றேன். உனக்கு திறந்து உனக்கு வேண்டிய வரங்களை எல்லாமே நான் அளிக்கப் போகின்றேன். இன்னும் 5 மாதத்திற்குள் உன்னுடைய வாழ்வில் என்னுடைய லீலைகளும் என்னுடைய அற்புதங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்வில் நிகழப்போகின்றன. நீ என்னிடம் கேட்டு என்னை நோக்கி வந்தாய் அல்லவா? ஒரு வேண்டுதல், அது நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய பொறுமைக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது. அது உறவாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், நல்ல வாழ்க்கையாக இருக்கட்டும், அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது உனக்கு மட்டுமே தெரிந்தது. அது நிச்சயம் நடக்கும். 5 மாதம்தான் உன்னுடைய வாழ்க்கை ஓஹோ என்று மாறப்போகிறது. நீங்கள் உன்னுடைய கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோலவே உங்கள் கருத்தில் நீங்களே முரண்பட்டு இருந்தால் இந்த உலகமே உங்களை ஆதரித்தாலும் உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டிற்குமே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தோல்விகளானாலும், பண பிரச்சனைகளானாலும், உடல் உபாதைகளானாலும் துவண்டு கிடக்கின்றீர்கள் என்று உங்கள் மனது தோன்றினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே அதிசயத்தக்க நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும். மிக மோசமான நிதிநிலையை மாற்றி செல்வந்தனாக மாறிவிட முடியும். நோயாக இருந்தால் முழு ஆரோக்கியத்தை அடைந்துவிட முடியும். சராசரி மனிதனாக இருந்தாலும் புகழ்மிக்க மதிப்புமிக்க மனிதராக மாறிவிட முடியும். முடியாது, இயலாது, நடக்காது, ஆகவே ஆகாது, இது நமக்கு கிடைக்காது என்னும் எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் மாற்றி நேர்மறையாக காமிக்க வேண்டும். இது என்னால் முடியும், இது என்னால் மட்டுமே முடியும், நிச்சயம் நடக்கும், எதுவும் எனக்கு கிடைக்கும் என்ற நேர்மறை எண்ணங்களை உன் மனதிற்குள்ளே வைத்து விடுங்கள். உங்களுடைய மனதில் நேர்மறையான எண்ணங்கள் ஆழமாக விதைத்து விடுங்கள். என்னால் முடியும், நிச்சயம் நடக்கும், கட்டாயம் கிடைக்கும் என மனதில் உறுதி கொள்ளும் போது உனது நம்பிக்கை பலப்படுகிறது. அந்த நம்பிக்கை எண்ணங்களை தொடர்ந்து மனதில் பதித்து கொண்டே வந்தால் அது ஆழ்ந்த நம்பிக்கையாகி விடுகிறது. ஆழ்ந்த நம்பிக்கையானது அதிசய ஆற்றலாக செயல்பட்டு நாம் எது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அது நிறைவேறதற்கு தேவையான எல்லா சம்பவங்களையும் நிச்சயம் அது நமக்கு உருவாக்கி தரும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நேர்மறையான எண்ணமே இந்த பிரபஞ்சத்திற்கு கட்டளையிட்டு அது உங்களுக்கு இறைவனின் மூலம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். நம்முடைய மனம்தான் இறைவனின் ஆலயம்.